ஆஸ் அஜித் ஃபேனா பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். சேர்ஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி கோட் படத்தில் ரெண்டு பாட்டு வந்து ஒன்று வந்து எப்படி சொல்லிட்டு ஒரு பெப்பியாக இருந்தது. ஆனால் நிறைய பேர் அது பிடிக்கல. ரெண்டாவது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது. இது வந்து எப்படி நான் பார்க்குறேன், இந்த மூணாவது வர சிங்கிள் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மெலடியாகவும் இல்லாமல் ஒரு இதுவும் எப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு பெப்பியாகவும் இல்லாமல் அந்த வாரிசு படத்தில் எப்படி இருக்கும் ரஞ்சிதமே அது மாதிரி இருந்தால் கூட எனக்கு ஒரு பரவாயில்ல. ஆனால் இந்த படத்தில் வந்து வீடியோ கேம் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வச்சு ஒரு சயின்டிஃபிக் டெக்னாலஜி வச்சு அது மாதிரி வச்சு பாட்டாக இருந்தால் இருக்கும் நல்லாயிருக்கும். இந்த எப்படி சொல்லுது இந்த 2.0 எப்படி இருக்கும் அந்த ஒரு பாட்டு மாதிரி வந்துட்டு கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு சரியாக ஞாபகம் வரல. எந்திர லோகத் சுந்தரின்னு ஒரு பாட்டு அது மாதிரி வந்தால் கூட பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் வந்து எங்கள் வந்து இந்த சிங்கிள்லாம் விட்டு சீக்கிரம் டீசர் ஆகணும். ஏன்னா செப்டம்பர் 5 தான் படம் தான் சொல்லுவாங்க. படம் டிஎம்சியில் இன்னும் ஒரு மாதம் தான், ஒரு மாதத்துக்கு அதிகமாக தான் இருக்குது. 30-35 தான் இருக்குது. டீசர் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்தால் தான் அந்த படத்துக்கு வந்து ஹைப் வந்து ஏறணும். ஏன்னா ஐஎம்டிபிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் கூட இதுக்கு இந்த கோட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரம் டீசர் விட்டு எப்படி சொல்லிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் ஹைப் வந்து ஏற்றணும். ஏன்னா லியோ படத்தில் இந்த ஒரு காதி ஹைப் கூட இந்த படம் அவ்வளோ இல்லை அப்படி தான் சொல்லுவேன் நான். அதனால் சீக்கிரமாக ஒரு டீசர் ஒன்று விட்டு படம் பார்க்குறவங்களாம் ஒரு என்ஜாய் ஆகணும். ஏன்னா இந்த வருஷம் வந்து ராயனும் அவ்வளோ நல்லா இல்லை, இந்தியன் 2வும் அவ்வளோ நல்லா இல்லை. இந்த கோட் தான் வந்து ஏதாவது தங்கலான்னு கூட எவ்வளோ நல்லா இருக்குமோ தெரியல. ஏன்னா ரொம்ப வருஷம் அது ரொம்ப நாளாக அதுக்கு அது ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிடப்பதுனால குடிசீரம் டீசர் விட்டு அந்த ஹைப்பை ஏற்றி பழைய மாதிரி அந்த ஒரு 500 கோடி ஒரு 1000 கோடி வசூல் ஆகிற மாதிரி படமாக இருக்கணும். ஏன்னா 1000 கோடி எந்த படமும் தமிழ் வந்து வசூல் ஆகிறதுனால அதனால் ஒரு 500 கோடி வர மாதிரி நல்ல ஒரு பட்ஜெட்டில் வர மாதிரி நல்ல ஒரு அது மாதிரி கண்டென்ட் ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். தேர்ட் சிங்கிள் வந்து பாட்டு எவ்வளோ முக்கியம் இல்லை, படம் நல்லா தான் முக்கியம். நமக்கு பாட்டு எல்லாம் நமக்கு அவ்வளோ முக்கியம், படம் தான் முக்கியம். நமக்கு ஒன்றுமே தெரியல. நமக்கு என்ன சொல் படம் நல்லா இருக்கும். அதான் பாட்டுலாம் விளாடணும். எனக்கு என்ன தெரியுமா, அந்த ரஞ்சிதமே மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த இது வீடியோ கேம் பேஸ் பண்ணிக்கிறதுனால அந்த இந்த படம்லாம் பார்த்துக்கலாம். 2.0 அந்த இந்திர லோகத் சுந்தரி அது மாதிரி ஒரு சயின்டிஃபிக் டெக்னாலஜி அந்த கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. மற்றபடி இந்த படம் ஏற்கனவே 2 பாட்டு காப்பின்னு சொல்லிட்டாங்க. மூணாவது காப்பியாக இருக்குமா? இப்போ வரலாம் யுவன் சங்கர் ராஜா எல்லாமே இவன் நிறுத்தி எல்லாமே காப்பி தானே. அது நியூஸ்லத்து எல்லாம் அந்த வெஸ்டர்னு எல்லாம் அந்த காலத்து இளையராஜாலேருந்து தேவாலேருந்து எல்லாருமே காப்பி வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. படம் பார்க்குறேன் நான் பாட்டு கேட்குறேன், நம்மளுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குதா அதுதான் பார்த்துட்டு இருக்கணும். இவன் காப்பி வச்சுக்கிறான் அது இது காப்பி வச்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்குது அதான் பார்க்கணும். காப்பி இருக்குன்னா அது காப்பி ரைட் இஷ்யூ அது பெரிய அதுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. அது மேட்ரு நம்மளுக்கு சொல்லலை. 2 விஜய் வருவாங்க. எந்த விஜய் உங்களுக்கு ரொம்ப எங்கே இல்லை ஓல்டு? நமக்கு விஜய் எப்படி வந்தாலும் பார்த்தாலும் இப்போ பார்க்க தான் போகிறோம். ஆனால் எனக்கு இது தெரியுமா ஓல்டு எனக்கு வந்து விஜய் வந்து அப்படியே இருந்தாலும் மியூசிக்லாம் சேவ் பண்ணிட்டு தான் சரி. அதுக்கு தேவையில்லாமல் எங்கே தான் இருக்காரு, அதுக்கு தேவையில்லாமல் ஒரு காசுலாம் கொடுத்து ஒரு பில்டப்லாம் போட்டு ஒரு விஎஃப்எஸ் எல்லாம் லோலா விஎஃப்எஸ் சொல்லிட்டு கம்பெனி வந்து அதுக்கு தனியாக வந்து செலவு பண்ணுறாங்க. அது சத்தியமாக தெரியல. ஒரு அந்த வீடியோ கேமில் இருக்கிற அந்த கேரக்டர் வந்து அப்படியே இடத்துனால இந்த ராவன் படத்தில் ஷாருக்கான் வந்து வந்ததுனால ஒரு தனியாக வீடியோ கேமரா ஒரு கம்ப்யூட்டர் இமேஜ் மாதிரி வரணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அது படம் பார்த்தா தெரியும். எனக்கு வந்து எங்கள் விஜயில் ஓல்டு விஜய் பிஎட்லாம் வச்சு அவர் தான் எனக்கு பிடிச்சிது. ஏன்னா அவர் தான் இங்கே நடைமுறை விஜய் எப்படி இருக்காரு ஒரு 50 வயசு அது மாதிரி ஆளுக்குனால எனக்கு இந்த படத்துக்கு மாதிரி பார்த்துப்போம். அந்த ஒரு பர்த்டே ஸ்டார்ட்ஸ்னு ஒன்று விட்டாங்க யூடியூப்பில். அதில் பைக் ஒட்டு அதில் வரும்போதெல்லாம் நல்லா பக்காவாக பண்ணுறதுனால எனக்கு அவர் தான் அந்த ஒரிஜினல் லுக்குனால அந்த ஓல்டு விஜய் தான் எனக்கு பிடிச்சி பர்சனலாக. இந்த தேர்ட் சிங்கிள் வந்து ஃபோக்கா இல்லை வெஸ்டர்னா இல்லை கிளாசிக்காக இருக்கும்? அதுவும் இல்லாமல் இப்போ எந்த படம் வந்தாலும் அந்த பீஸ்ட் படத்தில் வர அந்த பாட்டு பார்த்தீங்களா அந்த ஒரு 500 மில்லியன் வியூஸ் அதெல்லாம் தாண்டமான சத்தியமாக தெரியவில்லை. ஏன்னா 100 மில்லியன்ஸ் வியூஸுக்கு போட்டு ரொம்ப படாத பாடு போடுது. அது என்னன்னு தெரியல. 500 போட்டிருந்தா அவ்வளோலாம் வியூஸ் போட்டுருமான்னு சொல்லி எனக்கு வந்து வெஸ்டர்னாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். போக்கு அவ்வளோ நல்லா இல்லை. அதுவும் கொஞ்சம் பெப்பியாகவும் தான் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு படம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பாட்டெலாம் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனுங்க. பிகாஸ் விஜயோட இதுன்றதுனால கொஞ்சம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகவே தான் இருக்குது. சீரியஸ்லி வந்து விஜய்லாம் வந்து அரசியலுக்கு போகிறதுனால நிறையவே நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அதனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்கும். அதை வந்து வெங்கட் பிரபு வந்து பூர்த்தி செய்கிறாராங்கிறது தான் மேட்ரே. ஏன்னா விஜய்க்கு ஒன்றும் திறமைக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. அவரை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் இருக்குது. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா என்ன சொல்கிறது பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா அவர் சாதாரணமாக நடித்தாலே வந்து சின்ன சின்ன டைலாக்ஸ்லாம் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன டைலாக்கை கூட அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருப்பார் விஜய் வந்து.
அது மற்றவங்கக்கிட்ட அந்த ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்களா மற்ற ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படியே இருக்காது. விஜயோட குரலே ஒரு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் அவரே ஒரு காமெடி ப்ளஸ் அவரே வந்து ஹீரோயினை கிண்டல் பண்ணுறதாகட்டும், ஒரு விளையாட்டு காமிக்கிறதாகட்டும் அவரே வந்து பயங்கரமாக பண்ணுவார். ஸோ அதனால் இதுலேயும் வந்து தி பெஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 சிங்கிளுமே விஜய் தான் பாடியிருக்காரு. இதுவும் விஜய் பாடுற வாய்ப்பு. விஜயே பாடியிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பிகாஸ் விஜயோட குரல் அவ்வளோ ஸ்வீட்டான வாய்ஸு. விஜய் தான் நிறைய பாடல் இத்தனை பாடியிருக்காரான்றது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நேரம் யார் பாடினாங்கன்னு கான்சன்ட்ரேட்டாக பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த பாடலே விஜய் பாடினாருன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் போடுறதே இல்லை. கட்சியில் பார்த்தா அதுக்கப்புறம் லிஸ்ட் எடுத்து ஒருத்தர் யாரோ யூடியூப்பில் போட்டிருந்தாங்க, இதெல்லாம் விஜய் பாடினாரா அப்படின்னு. கடவுளை அந்த கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாட்டு விஜய் பாடினாரா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான வாய்ஸு. உண்மையிலே அதெல்லாம் வந்து பயங்கரமான பிளெஸ்ஸிங் விஜய்க்கு. அதை கேட்குற நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு அலாதி ஒரு சந்தோஷம். இவருக்கு இவ்வளோ திறமை, நடிக்கிறது நல்லா நடிக்காரு தெரியும், பாடுவார் ஓகே, பட் இவ்வளோ அழகாக ஒவ்வொரு லிரிக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிரஷனோட பாடணும்ல. ஸோ அது வந்து விஜய் வந்து நல்லாவே பூர்த்தி பண்ணுறாரு. ஸோ சீரியஸ்லி அவர் அரசியல் போனால் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பயங்கரமாக மிஸ் பண்ணோம். ஏன்னா அவர் இடத்த பூர்த்தி பண்ண யாருமே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். பிகாஸ் என்ன சொல்கிறது, இந்த நம்ம எதிர்பார்க்குற ஒரு புது அரசியலை பழைய அரசியல் இருக்கவங்களே பண்ணாங்கன்னா அவர் அந்த இடத்துல வரப்போகிறது கிடையாது. ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புதுமை பண்ணலான்னு தான் புதுசாக வராங்க, ஒரு புதுமையை புகுத்தலான்னு தான் வராங்க. அதெல்லாம் இந்த பழசாக இருக்கவங்களே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நியூவாக என்ன விரும்புகிறாங்களோ அதை அவங்களே பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களும் பாட்டுக்கு சினிமாவில் நமக்கு எப்போ வந்தாலும் ஒரு அவங்களோட ரிலீஸ்க்கு நம்ம அழகாக ஒரு விருந்தாக காத்திருக்கலாம். ஸோ அந்த இடம்லாம் மிஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் கேட்டிங்களா? கேட்டோம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி தேர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக எல்லாம் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி சாங்குமே நல்லா பண்ணால் சந்தோஷம் தானேங்க. ஒரு படத்தில் ஒரு 5 பாட்டு வருது 6 பாட்டு வருதுன்னா நல்லா கொடுத்தா என்ன நம்ம கேட்க வேணான்றோமா? ஏன்னா நமக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரே சாங்கு தான். பைக் ஓட்டும்போது சாங் கேட்குறோம், லாங் ட்ரிப் போகும்போதும் சாங் கேட்குறோம். சாங் தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுது. ஸோ அதனால் சாங்ஸை வந்து எப்போயுமே கொஞ்சம் நல்லாவே எல்லாமே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, 2 விஜய் நடிக்கிறாங்க, அதாவது யங் ஒன்று ஓல்டு ஒன்று. ஸோ அந்த 2 லுக்கில் உங்களுக்கு எது கொடுக்குற மாதிரி? எப்பயுமே எங்கு தாங்க பிடிக்கும். எனக்கு வந்து லியோவில் கூட அவர் வந்து 15 வயசு பையனாக இருக்க மாதிரி ஒரு பையனெல்லாம் கொடுத்து காமிச்சது எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்தது. அவர் கொடுக்காத ஒரு ரோலுன்னு அவரும் எடுத்து நடிச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவருக்கும் அதே வயசில் பையன் இருக்கான். பட் இருந்தாலும் அந்த க்யூட்டான ஒரு விஜய் இருப்பார் பாருங்கள், அந்த காஜலோட ஆடும்போதெல்லாம் ஒரு க்யூட் ஃபேஸ் இருக்கும். அது என்ன படம், அது என்ன படம், துப்பாக்கி, அதில் காஜலோட நடித்ததா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்யூட்டான ஒரு ஃபேஸு விஜய் வந்து அவர் 20 வயசில் நடித்ததை விட 40வது வயசில் வரும்போது அது ஒரு அழகான ஒரு மெச்சூர்டு க்யூட்னஸ் இருக்குது. அந்த க்யூட்னஸ் போயிட்டு கடைசியில் கொஞ்சம் ஏஜ்டு விஜயாக காமிக்கிறாங்களேன்னு லியோலலாம் எனக்கு அது மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் மாற்றி எடுத்துருந்துருக்கலாமே, எதுக்காக இவ்வளோ பெரிய பையனெல்லாம் வச்சு. அவரே எங்கே இருக்கார், ஸ்டில் அவர் எவ்வளோ நேரம் ஆட சொன்னாலும் ஆடுவார். எவ்வளோ கிண்டல் பண்ணி ஹீரோயினோட ஏதாவது ரொமான்ஸ் பண்ணுவோம், அதையும் அழகாக பண்ணுவார். ஸோ அவருக்கு ஏற்ற சப்ஜெக்டை மீண்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். அவரை போய் வயசானவரெல்லாம் காய்ச்சி எங்களுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா சில பேர் 40 வயசுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் தாத்தா மாதிரி இருக்கிற ஹீரோஸ் எவ்வளோ பேர் இருக்க. இவர் வந்து யங்ஸ்டராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால் அவருக்கு இன்னும் அந்த அரசியலில் ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ளே இன்னும் யாராவது யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் படம் எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் விருந்தளிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும், கண்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக அமையும். தேர்ட் சிங்கிள் ஒரு மாதிரி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் வருது. ஏன்னா முதல் 2 பாட்டுமே வந்து தளபதி அவர்களோட வாய்ஸில் வந்து விட்டதுனால அது நம்மளுக்கு ஒரு மாதிரி பயங்கர ஹைப்பாக இருக்குது. பட் இந்த பாட்டை யார் பாடியிருப்பாங்கன்றதே ஒரு ஹைப்பாக இருக்குது. இதை யார் பாடியிருக்காங்கன்னே இன்னும் சொல்ல. ஸோ அதனால் ஒரு மாதிரி இந்த பாட்டுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஏன்னா ஆஸ் யூஸ்வல் பயங்கரமான டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பவதாரணி அவங்களோட வாய்ஸில் வந்து அடுத்த பாட்டு விட்டுறதுனால அது பயங்கரமாக இருந்துச்சு. தேர்ட் சிங்கிளும் அந்த மாதிரி ஏதாவது எஸ்பிபி சார் அந்த மாதிரி ஏதாவது விடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு காத்திருப்பு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆல்ரெடி யுவன் வந்து 2 சாங் கொடுத்துருக்காரு விஜய் வாய்ஸ். திரும்பவும் விஜய் பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்க குடும்பத்துலேருந்து ஒவ்வொரு அப்டேட் சொல்லிட்டே இருக்காங்க. கங்கை அமரன் ஆகட்டும், பிரேம்ஜி ஆகட்டும், வெங்கட் பிரபு அவரும் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒவ்வொரு அப்டேட் சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க எல்லோரும் சொன்ன அப்டேட்டையுமே கலெக்ட் பண்ணி பார்த்தா
ஒன்று கன்ஃபார்ம் சொல்லலாம், தளபதி வந்து 2 பாட்டு தான் பாடியிருக்காரு, ஏன்னா கடைசி படங்கிறதுனால 2 பாட்டை கெஞ்சி கூத்தாடி பாட வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட் வந்து கண்டிப்பாக யாருமே கிடையாது. ஆனால் யாரோ ஒரு பயங்கரமான ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தியோ இல்லை பயங்கரமான யாரோ ஒரு சிங்கர் பாடுறதுக்கான வாய்ப்பு பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு 2 சிங்கிளுமே அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. தேர்டாக நல்லா இருக்கும். இல்லை, தேர்டுமே நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு படத்தில் வந்து பாட்டு நல்லா இல்லைன்னா படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்தில் பாட்டு நல்லா இல்லாததுனால படம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிறது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்த மாநாடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்த நாக சைத்தன்யா வச்சு ஒரு படம் எடுத்தார். அந்த படமே ஒரு நல்ல படம் தான். இப்போ சிங்கிள் லைனை வச்சுக்கிட்டு ஒரு குறைஞ்சபட்ச ப்ரொடியூசருக்கு ஒரு படத்தை பண்ணி கொடுக்கணுன்னா அந்த படம் நல்லா தான் பண்ணி கொடுத்தாரு விபி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் நல்ல கதையமைப்போடு நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். ஃபஸ்ட்டு 2 சிங்கிளுமே பார்த்தீங்கன்னா அந்த வயசான ஏஜ்டு விஜய்க்கான சாங் இருந்துச்சு. இவங்க வந்து அதை இல்லை இது அந்த ஃபாஸ்ட் பீட் வந்து நம்ம யங்ஸ்டருக்கான படம் பாட்டாது. வச்சு அந்த ஃபேஸ் இப்போ பேசும். பட் இப்போ தேர்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பைக்கில் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. ஆமாம் ஒரு சாங்காக இருக்குது. ஸோ எப்படி இருக்கு? ஸோ ஆஸ் யூசுவல் அதான் எந்த விஜயாக இருந்தாலுமே ஃபேன்ஸுக்கு அது வந்து அவங்க வந்து இந்த டபுள் ஆக்ஷன் அழகிய தமிழ் மங்கலம் வர அவனான்லாம் பார்க்க மாட்டாங்க. தளபதின்னு ஸ்க்ரீனில் வந்தாலே பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆஸ் யூசுவல் இதுவும் ரெக்கார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இம்பேக்டோட திடீர்னு நம்ம பேட் பாய்ஸ்லாம் பார்க்குற ஃபீலிங்கோடு தான் இருக்குது. ஏன்னா அப்பா மகன் அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் கதைன்ற மாதிரி தான் தெரிய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பியரை வச்சுக்கிட்டு ஃபாரினில் இருக்கிற ஒரு பையன் அப்படி இருக்கான்னா ஆஸ் யூசுவல் அது பயங்கரமாக இருக்கும்னு நம்புகிறோம். டைம் ட்ராவல் படமாக இருக்கும். இல்லை டைம் ட்ராவலாக இருக்காது, அவர் ஆஸ் யூசுவல் லூப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ட்ராவலாக கண்டிப்பாக இருக்காது. நம்ம பேட் பாய்ஸில் பார்த்த மாதிரி அப்பா வந்து ஜெயிலுக்கு போயிட்டுருப்பார் குழந்த பிறக்கும்போது, எல்லாம் ஜெமினி. ஸோ ஜெமினியில் பார்த்த மாதிரி தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை அமைப்போடு தான் இருக்கும். தேர்ட் சிங்கிள் யுவன் சங்கர் ராஜா சின்ன சின்ன சாங்கும் நல்லா இருந்துச்சு. அந்த பிரசாந்த் விஜய் சரோட அந்த மாஸ் சாங்கும் நல்லா இருந்துச்சு. பார்ப்போம் தேர்ட் சாங் எப்படி இருக்குன்னு தெரில. 2 சாங்குமே நல்லா இருக்குது. விஜய் சாருக்காக வந்துட்டு இது ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. தளபதி பாட்டுனாலே வந்து முன்னெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். இடையில கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்து இப்போ மறுபடியும் பயங்கர பீக் ஆகிட்டு இருக்குது. ஸோ வெயிட்டிங். இப்போ ஃபஸ்ட்டு 2 சிங்கிளுமே அவங்க தான் படிக்கிறாங்க. தேர்ட் சிங்கிள் அவரே பாட வாய்ப்பு. புரியல. தேர்ட் சிங்கிள் அவர் பாட வாய்ப்பு இல்லை. மற்ற 2 சிங்கிளுமே அவர் தான் பாடணும். மேபி இருக்கலாம். இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். இது வந்து சின்ன விஜய்க்கான, அதாவது குட்டி தளபதிக்கான ஒரு சாங். அது எப்படி இருக்கு? முன்னாடிலாம் வந்து குட்டி தளபதி அப்படின்னாலே இந்த விஜய் சாரோட பையனை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ குட்டி தளபதிக்கே இன்னொரு குட்டி தளபதி நான் தாண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த படத்தில் காட்டுறாங்க. அண்ட் அந்த சாங் வேறு பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் அந்த அளவுக்கு இல்லை, இவனோட சிங்கிள் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் சிங்கிளாவது ஃபுல்ஃபில் பண்ணுமா விஜயோட ஃபேன்ஸ்? அதெல்லாம் இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு 2 சிங்கிளுமே நல்லா தான் இருந்துச்சு. என்ன குறை கண்டுபிடிச்சாங்க? யார் குறை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு. நான்லாம் ஒரு நாளைக்கு 40 வாட்டி கேட்குறேன் அந்த 2 பாட்டையுமே. ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் வந்துட்டு பிடிக்காதவங்க சொல்லுவாங்க. அதுக்காகலாம் நம்ம ஏற்றுட்டு இருக்க முடியாது இல்லையா? நிறைய பேருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சாங்ஸில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் தேர்ட் சிங்கிளுக்காக வெயிட்டிங். அஜித் ஃபேனாக பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். சேர்ஸ் பண்ணுறேன்.